ஹலோ வியூவர்ஸ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம உலகத்துல மரம் செடிங்கிற விஷயமே கிடையாது. அதனால நம்ம மூச்சுடுறதுக்கு காத்தும் கிடையாது. மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்தனால எலக்ட்ரிசிட்டிங்கிற விஷயமும் கிடையாது. இப்படி ஒரு கான்செப்ட்ல டைம் டிராவலையும் மிக்ஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் 2067. இந்த படம் 2020 வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்று என்னன்னா, நான் சொன்ன கான்செப்ட் படி வாழ்ற ஒரு உலகம். ஆனா அதை காப்பாத்துறதுக்கு ஒரு டைம் டிராவல் மிஷின் ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ ஃபியூச்சருக்கு போயாகணும். அங்க போய் இந்த உலகத்தை எப்படி காப்பாத்துறாங்க, கடைசியில என்னாச்சு அப்படின்னு சொல்ற ஒரு செமையான படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம உலகத்தை காட்டுறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் வேவ்ஸால தாக்கப்பட்டு இருக்கு. அப்படியே அது உலகம் ஃபுல்லா ஹீட் வேவ்ஸ் பரவி உலகத்துல இருக்கிற எல்லா செடி கொடி மரங்கள் எல்லாமே அழிக்கப்படுது. அதனால நம்ம மக்களுக்கு மூச்சுடுறதுக்கான ஆக்சிஜன் கிடைக்காம அவங்க மூச்சே விட முடியாம நிறைய மக்கள் செத்தும் சில பேர் சில இடத்துல வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி நம்ம உலகத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்த ஜூம் பண்ணி கரெக்டா போக அங்க 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று இருக்கும். அது மூலமா தான் இந்த ஊருக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைச்சிட்டு அதோட வேலையா 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனை காட்டுறாங்கல்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேரு ஈத்தன். அப்புறமா இவன் கூட இருக்கிறவன் பேரு ஜூட். இவனுக்கு ஒரு பிரதர் மாரின்னு கூட சொல்லலாம். இவங்க எல்லாருமே ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஆக்சிஜன்ங்கிறதே 3.3% மட்டும்தான் இருக்குது. இவங்க ஆக்சிஜன் மாஸ்க கழட்டினா இவங்க செத்துருவாங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு உலகத்துல இவங்க இந்த வேலையை முடிச்சுட்டு கரெக்டா வெளியே வராங்க. அப்புறமா நம்ம ஈத்தனும் அவனோட வீட்டுக்கு வரான். அங்க அவனோட ஒய்ஃப் ஒருத்தி இருக்கா. அவகிட்ட ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் ஒன்னு கொடுக்குறான். அப்புறமா இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்க இந்த ஈத்தன் கிட்ட அவனோட ஒய்ஃபும் கொஞ்சம் ஜாலியா விளையாட ஆரம்பிக்க. ஆனா நம்ம ஈத்தனோட ஒய்ஃப் வாயில இருந்து பிளட் வந்து அப்படியே அந்த மாஸ்க்ல விழுகுது. அவ ஒய்ஃபும் சாரி அப்படின்னு சொல்லி போய் வாஷ் பேஷன்ல அவ ரத்தமா கக்குறா. ஏன்னா அவளுக்கு ஒரு நோய் இருக்கும். அவங்களுக்கு ரொம்பவே சஃபகேட் ஆகறதுனால அவங்க நெஞ்சில சில வியாதி இருந்திருக்கும். அதனால நிறைய பேர் இப்படிதான் அவங்க வாய் வழியா வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா இது கியூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸா இந்த உலகத்துல இருக்குது. அப்புறமா சரி, நான் ரொம்பவே காசு ஏத்தி எப்படியா சொன்னா நான் சரி பண்ண பாக்குறேன். நான் இப்ப எக்ஸ்ட்ரா டைம் வர கேட்டிருக்கேன். கண்டிப்பா நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஈத்தனும் அவனோட ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு அப்புறமா அவன் வேலை செய்யறதுக்கு வரான். வழக்கம் போல அந்த ஈத்தனும் அப்புறமா அவனோட பிரதர் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல ஜூடு, இவங்க 2 பேரும் அந்த நியூக்ளியர் பிளான்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கரெக்டா 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நீதானே ஈத்தன், உன்னை எங்க பாஸ் கூப்பிட்டாங்க வா அப்படின்னு சொல்ல ஜூடு சரி வா ஈத்தன் என்னன்னு பார்த்து வரலாம் அப்படின்னு அவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு வராங்க. இந்த இடம் என்னன்னா குரோனி கார்ப் அப்படிங்கிற ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. இவங்க தான் இந்த உலகத்துக்கே ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த கம்பெனியோட பாஸ் போய் பார்க்க இவங்க பேர் ரெஜினா. அவங்களும் நம்ம ஈத்தன் கிட்ட நீதானே ஈத்தன், உனக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்கிட்ட நம்ம உலகத்தை காப்பாத்துற சான்ஸ் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க நம்ம ஈத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் திருன்னு முழிக்கிறான். சரிவா மத்ததெல்லாம் நம்ம லேப்ல பேசிக்கலாம் அப்படின்னு அந்த லேபுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க பார்த்தா வேற லெவல்ல எல்லா மெக்கானிசமும் சும்மா கலக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு பெரிய டைம் டிராவல் மிஷின் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அதை காமிச்சு இதுதான் டைம் டிராவல், இது மூலமா நம்ம ஃபியூச்சருக்கு போலாம். நாங்க இதை வச்சுதான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். உங்க அப்பா கூட இது சம்பந்தமா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, உனக்கு தெரியுமில அப்படின்னு நம்ம ஈத்தன் கிட்ட கேக்குறாங்க. ஈத்தனோட அப்பாவும் இங்கதான் ஒரு சயின்டிஸ்டா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஆமா, ஆனா அவர் தான் இப்ப இல்லையே அப்படின்னு ஈத்தன் சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் பேச்சு கொடுக்க அங்க இருக்கிற சயின்டிஸ்டும் இங்க பாரு ஈத்தன், நம்ம கிட்ட இப்போ ஒரு டைம் டிராவல் மிஷின் இருக்கு. நாங்க ஒரு பிங் அனுப்புனோம், அந்த பிங் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்படின்னா ஃபியூச்சர்ல இருந்து யாரோ நம்மளுக்கு சென்ட் பண்றாங்க இந்த டைம் மிஷின் மூலமா. இது மூலமா நம்மளுக்கு கியூர் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம உலகத்துல சுத்தமா மனுஷங்க வாழ்றதுக்கான நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்கு. சொல்ல போனா ஹியூமனிட்டிங்கிற ஒரு விஷயமே அழிய போகுது. இதை காப்பாத்துறது உன் கையில தான் இருக்கு. நீ இந்த டைம் டிராவல் மூலமா அப்படி ஃபியூச்சருக்கு போய் அங்க என்ன கியூர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இங்க வந்தீங்கன்னா நம்ம இந்த உலகத்தை காப்பாத்திடலாம் அப்படின்னு நம்ம ஈத்தன் கிட்ட சொல்ல ஈத்தனுக்கு ஒண்ணுமே புரியல. உங்கள்கிட்ட இவ்வளவு நிறைய பேர் இருக்காங்க, ஏன் என்ன செலக்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்க அப்படியே ஷாக் ஆகி நீ மேல பாரு அப்படின்னு சொல்ல அந்த ஃபியூச்சர்ல இருந்து பிங் அனுப்பி ரிட்டர்ன் வந்துச்சுல, அந்த மாதிரி ஈத்தன் கென்வேவை அனுப்புங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஈத்தனுக்கு ரொம்பவே தூக்கி வாரி போடுது. இதை யார் அனுப்புறா அப்படின்னு கேட்க எங்களுக்கும் யார் அனுப்புறான்னு தெரியல, இதை நீதான் உள்ள போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கட் பண்ணா ஈத்தனும் ஜூடும் அதெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்து ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த ஜூடும் நீ இதை பண்ணு, நம்ம உலகத்துக்காக நீ இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஈத்தன் கிட்ட நிறையவே பேச நம்ம ஈத்தன் இது என்ன ரொம்பவே ஃபூலிஷா இருக்கு, டைம் டிராவலுங்கிறாங்க என்னென்னமோங்கிறாங்க, எங்க அப்பாவை நம்பி நான் பட்டதெல்லாம் போதும், திரும்பி எங்க அப்பா காட்டின வழியிலேயே நான் போகணும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அங்க கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அப்போ நம்ம
அப்புறமா ஈத்தன் ரொம்பவே குட்டி பையனா இருக்கான். அவனோட பர்த்டேக்கு அப்போ ஒரு சின்ன கேக் பீஸ் வச்சுட்டு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவனோட பர்த்டேக்கு அவங்க அப்பா ரொம்பவே லேட்டா வராரு. அவங்க அம்மாவும் உங்களுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு கேட்க, அப்ப அவங்க அப்பா வந்து பக்கத்துல உனக்கு ஒரு பிரசன்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் அட்டை காட்டுறாங்க. இந்த பாரு ஈத்தன், இந்த பிரசன்ட் உனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நான் ஏன் உனக்கு கொடுத்தேங்கிறத நீ ரொம்ப வருஷம் கழிச்சுதான் புரிஞ்சுப்பேன். இது கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஈத்தன் கையை விடுறான். அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வாட்ச் மாதிரி அவனோட கையை படார்னு பிடிச்சிக்க ரொம்ப ரத்தமா வர ஆரம்பிக்குது. அவங்க அப்பாவும் கொஞ்சம் தான் வலிக்கும், பொறுத்துக்கோன்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்ல நீ பொறுத்துக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க இருந்து போயிடுறாரு. இவன் அந்த கையில ரத்தம் வர அழுதுட்டே இருக்கான். அப்படியே கரெக்டா அந்த பிளாஷ்பேக்கை கட் பண்ணி திரும்பவும் பிரசன்ட காட்டுறாங்க. அந்த ஈத்தனோட அப்பா அவன் கையில ஒண்ணு மாட்டி விட்டு போயிருப்பாங்களா, அது இப்ப வரையும் அந்த ஈத்தன் கையில இருக்கு. அவனால சுத்தமா அதை எடுக்கவே முடியாம அவன் ரொம்பவே பாடுபட்டு இருக்கான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் வீட்டுக்கு வந்து அவன் ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அவனோட ஒய்ஃபும் இது ரொம்பவே நல்ல விஷயம், நீ எனக்குன்னு பார்க்காத, நீ இந்த உலகத்தையே காப்பாத்துறதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நம்ம எல்லாருக்குமே கடைசியான ஒரு சான்ஸ், அதை நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவன் ஒய்ஃபும் ரொம்பவே அட்வைஸ் பண்றான். அப்புறமா ஈத்தனும் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த வாட்சை கழட்ட முடியாம பயங்கரமா அழுகுறான். அவங்க அப்பா மேல அவனுக்கு அப்படி ஒரு வெறுப்பு. அப்புறமா இங்க திரும்ப அவன் வீட்டுக்கு வந்து அவன் ஒய்ஃப் கூட படுத்துட்டு இருக்கும்போது அவன் ஒய்ஃப் படுத்து தூங்கிட்டா அப்படின்னு நினைச்சு ஒரு இரும்புல செஞ்ச ஃபிளவர் மாதிரி இருக்கு, அதுல நான் உன்னை பாக்குறதுக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஈத்தன் அவன் ஒய்ஃபை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அங்க இருந்து போறான். அவன் ஒய்ஃப் இன்னும் தூங்கல, அவளும் அழுதுட்டே தான் இருக்கா. அப்புறமா அவன் டைரக்டா அந்த குரோனிக் கார்ப் லீடர் இருக்கால அவகிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு, நான் ஃபியூச்சர்ல போய் கியூரை கண்டுபிடிச்சேன்னா அந்த கியூரை ஃபர்ஸ்ட் என்னோட ஒய்ஃப்க்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே டீல் போட்டுக்கிறாங்க. அப்புறமா அந்த லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த சயின்டிஸ்ட் போனா அவன் சில குண்டையெல்லாம் தூக்கி போடுறான். என்னன்னா இவங்க எந்த இடத்துல இவனை ஃபியூச்சர்ல இறக்கி விட போறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாதாமா. இவன் ஒரு நடு கடல்ல இல்ல மலை மேல போய் கூட இறங்கலாமாமா. இது போக இவங்களுக்கு பிரசன்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு அனுப்ப மட்டும் தான் தெரியுமாமா, இவன் எப்படி திரும்பி வருவான் அப்படிங்கறது இவங்களுக்கு சுத்தமா தெரியாதாமா. அது இவன் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா பயமுறுத்துறாங்க. ஈத்தனும் பரவாயில்ல நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்ல அந்த சயின்டிஸ்ட் ரெண்டு சூட்டை காட்டுறான். ஒரு சூட் ஃபுல்லாவே ரெடியா இருக்கு, இன்னொரு சூட் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கு, நீ இந்த சூட்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூட்டெல்லாம் போட்டு அவன் அந்த டைம் டிராவல் மிஷின்ல நிக்க வைக்கிறாங்க. இப்போ 2067 வருஷம், இப்ப இருந்து கரெக்டா அவன் 400 வருஷம் டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போறான். அதாச்சும் 2467 வருஷத்துக்கு. அப்புறமா அவனை ஃபுல்லா கிட்டால ரெடி பண்ணி அவன் கையில ஆக்சின்னு ஒரு ஏஐ மிஷின் மாதிரி கொடுக்குறாங்க. இது மட்டும் தான் உனக்கு ஃபியூச்சர்ல உதவி செய்யும், வேற யாருமே இருக்க மாட்டாங்கன்னு கூட நினைக்கிறேன், நீ இந்த விஷயத்தை தொலைச்சிடாத அப்படின்னு அந்த ஆக்சிங்கிற ஒரு ஏஐ மட்டும் இவங்க கிட்ட கொடுத்து செட் பண்ணி அப்படியே அவன் அந்த டைம் டிராவல் மிஷின்ல ஏத்த உடனே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் டிராவல் வேலையும் செய்ய ஆரம்பிக்குது. இவன் டைரக்டா ஒரு இடத்துல எடுத்து அப்படியே கேலக்சிக்கு போறான். கேலக்சில இருந்து ஏதோ ஒரு பிளாக் ஹோல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள டைரக்டா போய் டைரக்டா நம்ம உலகம் மாதிரியே இருக்கிற ஒரு உலகத்துல டொப்புன்னு விழுகிறான். இவன் வந்த ஃபோர்ஸ்ல இவன் மேல ஃபுல்லா தீப்பத்திக்க இவன் கொண்டு வந்த கேஜெட் சூட்ஸ் எல்லாமே எரிய ஆரம்பிக்குது. அப்புறமா இவன் எந்திரிச்சு பார்த்தா அங்க இருக்கிற எல்லாமே ஃபுல்லா பச்சை பசேன்னு இருக்கு. டைரக்டா ஒரு காடுக்குள்ள வந்துதான் லேண்ட் ஆயிருப்பான் போல. மரத்தை எல்லாம் இவன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே இவன் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா இவங்க உலகத்துலதான் இப்படி ஒரு விஷயமே கிடையாது. இவன் ஒரே ஆச்சரியத்துல சுத்தி இருக்கிற இயற்கையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்புறமா இங்க இருந்து எப்படி டிராவல் பண்றது அப்படிங்கறதுக்காக அந்த ஆக்சிஜன் ஒரு ஏஐ இருக்கும்ல, அதை மட்டும் அவனோட சூட்ல இருந்து கரெக்டா சேஃபா எடுத்துக்கிறான். அப்புறமா அதுகிட்ட இந்த மாதிரி நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்க, எனக்கும் தெரியல, நம்ம இருக்கிறது புது வகையான பூமியா இருக்கு அப்படின்னு அந்த ஆக்சி சொல்லுது. ஆக்சிக்கு மட்டும் என்ன டைம் டிராவல் பண்ண தெரியுமா? அப்புறமா அந்த ஆக்சி கிட்ட ஜியோகிராபிக்கல் மேக்னெட்ஸை நீ ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல அது ஒரு மேக்னெட்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணுது. அது டைரக்டா பூமிக்குள்ள போகுது. அது என்ன பண்ணும்னா சுத்தி ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தா அதை கண்டுபிடிச்சிடும். அப்படியே அவன் அது காட்டுற ரூட்ல போக அப்போ கரெக்டா ஒரு இடத்துக்கு வந்து சேர்றான். அங்க பார்த்தா ஒரு எலும்பு கூட ஒண்ணு இருக்கு. அந்த எலும்பு கூட பக்கத்துல போய் பார்த்தா அந்த எலும்பு கூடல ஈத்தன் அப்படிங்கிற இவனோட பேரே எழுதி இருக்கு. அதாச்சும் அதே மாதிரி சூட்டு ஈத்தன்கிற பேரு எழுதி இருக்கு. அந்த மண்ட ஓட்டுல ஒரு ஓட்டை வேற இருக்கு. அப்புறம் அந்த எலும்பு கூடோட கையில பார்த்தா நம்ம ஈத்தன் கையில ஒரு வாட்ச் மாதிரி போட்டிருக்கான்ல, அதே மாதிரி வாட்ச் அந்த எலும்பு கூடோட கையிலயும் இருக்கு. ஆனா அந்த வாட்சுக்கு இந்த வாட்சுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ், நம்ம ஈத்தன் கையில போட்டுக்கிற வாட்ச் சிவப்பு கலர்ல இருக்கு, அந்த எலும்பு கூடோட வாட்ச் பச்சை கலர்ல இருக்கு. அப்புறம் இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த ஆக்சிஜன் ஒன்று வச்சிருக்கான்ல, அதே மாதிரி அந்த எலும்பு கூட கிட்ட இருந்து ஒன்னு எடுக்கிறான். அது சுத்தமா அழுகி போன நிலைமையில கொஞ்சோண்டு பேட்டரி இருக்குது. அதை இவன் பிளே பண்ணி பார்க்க இவனை யாரோ என் கூட ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்ற ரெக்கார்ட்ஸும் இவனை ஷூட் பண்றதும் அப்புறமா இந்த உலகம் எப்படியோ அழிதா போகுது அப்படின்னு டைலாக் பேசுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இவன்
பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறோம். அப்ப இந்த ஈத்தன் நான் தானா, அப்ப நான் இப்படிதான் சாவ போறேனா அப்படின்னு அவன் அங்கேயும் இங்கேயும் ரொம்ப பயங்கரமா பயந்துகிட்டே சுத்திட்டு இருக்கான். இப்படியே அங்க நைட் ஆகுது. சரி பசிக்குதுன்னு ஒரு சின்ன பெரிஸ் மாதிரி இருக்கு, அதை சாப்பிடலாமா வேணாமான்னு அந்த ஆக்சிட்ட கேட்க, அந்த ஆக்சிக்கு இது என்ன பழம்னே தெரியல. அப்புறமா சரி அப்படின்னு அதை வாய்க்குள்ள போட்டு மெல்றான். ஆனா அது ஏதோ ஒரு விஷம் இருக்கிற ஃப்ரூட் போல. அது சாப்பிட்டோன்னே இவன் தரையில மயக்கம் போட்டு கீழே விழுகுறான், மூச்சு திணற ஆரம்பிக்கிறான். அப்ப கரெக்டா இவன் எப்படி லேண்ட் ஆனா அந்த மாதிரி ஒரு தீப்பொறி ஒண்ணு திரும்பவும் இந்த உலகத்துல லேண்ட் ஆகுது. அப்புறமா யாரோ இவனை காப்பாத்திட்டாங்க. யாருன்னு பார்த்தா ஜூடு. அவன் ஒரு ஊசி எடுத்துட்டு வந்து இவன் உயிரை எப்படியோ காப்பாத்திருப்பான். அப்புறமா அந்த ஜூடு கிட்ட இவன் பேச்சு கொடுத்துட்டு இருக்கான் அடுத்த நாள் காலையில. அப்ப ஜூடும் இந்த மாதிரி நீ சாகர நிலைமைக்கு வந்துட்ட, அதனாலதான் இன்னொரு சூட் இருந்துச்சுல்ல அதை ரெடி பண்ணி நானும் டைம் டிராவல் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்யூ பிரதர் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்புறமா அந்த ஜியோகிராபிக்கல் மேக்னெட்டிக்ஸ் காட்டுதுல அந்த ஆக்சில சில வழி எல்லாம் அந்த வழி யூஸ் பண்ணி இவங்க ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த ஈத்தனோட கண்ணை ஏதோ ஒன்னு ஸ்கேன் பண்ணுது. அப்புறமா ஒரு டோர் ஒன்னு திறக்குது. அந்த டோருக்குள்ள இவங்க போய் பார்த்தா ஒரு சின்ன மிஷின் மாதிரி இருக்கு. அது ஈத்தன் கிட்ட உன்னோட டிஎன்ஏ கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஈத்தன் கையில அந்த வாட்ச் மாதிரி போட்டிருந்தான்ல அது டக்குன்னு ஒரு அமுத்தி ரத்தத்தை வர வைக்குது. உடனே டிஎன்ஏ கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு கலர்ல அந்த வாட்ச் பச்சை கலர்ல மாறிடுது. அப்படியே அங்க பார்த்தா அந்த டைம் டிராவல் மிஷின் ஒண்ணு அந்த குரோனி கார்ப்ல இருந்திருக்கும்ல அதே மாதிரி ஒண்ணு இருக்குது. இப்பதான் இவனுக்கு புரியுது, இப்போ இவங்க ஃபியூச்சர்ல இருக்காங்க. பாஸ்ட்ல அவங்க ஆல்ரெடி அந்த டைம் டிராவல் மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மிஷின் தான் இப்போ வரை அழியாம இந்த 400 வருஷமா இதே இடத்துல இருந்திருக்கு. அப்போ இவங்க நின்றுட்டு இருக்கிற இந்த இடம் தான் அவங்களோட சிட்டி அப்படின்னு நம்ம ஈத்தனுக்கு சில உண்மையெல்லாம் தெரிய வருது. அப்புறமா அங்க இருக்கிற மிஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி பாக்குறான். அதுல பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயங்கள் பதிவாயிருக்கு. அப்பதான் அவங்க அப்பாவோட பேச அவன் பாக்குறான். அவங்க அப்பா தான் அப்போ அந்த லேப்ல சயின்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சொல்ல போனா அந்த மிஷினை கண்டுபிடிச்சதே இவர் தான் அதை சக்சஸ்ஃபுல்லா அந்த பிங் அனுப்பி திரும்ப ரிட்டர்ன் வாங்கியிருப்பாரு. அவங்க அப்பா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே இவருக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கும், ஈத்தனை சென்ட் பண்ணுன்னு. அவங்க அப்பாவுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. இதெல்லாம் அந்த ஜியூடும் ஈத்தனும் ஃபியூச்சர்ல பாத்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சுத்தி ரெட் கலர்ல லைட் மாறுது. அந்த நியூக்ளியர் பிளான்ட்ல இருந்த பவர் போயிடுச்சு. நீங்க அதை சரி பண்ணீங்கன்னா 30 நிமிஷத்துல இது வெடிச்சிடும். நீங்க அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை சீக்கிரமா சரி பண்ணுங்க, அப்பதான் இந்த டைம் மிஷின் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க, இந்த ஈத்தனுக்கும் ஜியூடுக்கும் பாஸ்ட்லயே அந்த வேலை தான் அந்த நியூக்ளியர் பிளான்ட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி எப்படி அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை கண்டுபிடிச்சு நம்ம அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு அவனுங்க அந்த இடத்தை விட்டு வெளியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டா இவங்களோட சிட்டி இருக்கும்ல அந்த சிட்டி இப்போ 400 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிற அந்த இடத்துக்கு வரானுங்க. அந்த சிட்டி ஃபுல்லாவே அழிஞ்சு ரொம்பவே கொடூரத்துக்கு கிடக்குது. அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாருமே அவங்க போட்டிருந்த அதே ஆக்சிஜன் மாஸ்கோட செத்து கிடக்குறாங்க. சுத்தியுமே ஆக்சிஜன் மாஸ்கோட இருக்கிற எலும்பு கூடுகள் எல்லாம் பார்த்து நம்ம ஈத்தன் ரொம்பவே பயப்படுறான், பதட்டப்படுறான். அப்புறம் தான் அவனுக்கு சில உண்மைகள்லாம் தெரியுது. இந்த விஷயத்துக்கு கியூரே கிடையாது, நம்ம உலகம் அழியதா போகுது அப்படின்னு. ஏன்னா இந்த உலகம் காப்பாற்றப்பட்டிருந்தா இந்நேரம் இந்த உலகம் செழிச்சு வாழ்ந்துட்டு தான் இருக்கும், எந்த ஹியூமன்ஸுமே அழிஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சில உண்மையெல்லாம் அவன் யோசிச்சுட்டு டைரக்டா அவனோட ஒய்ஃப் இருப்பாள்ல அந்த இடத்துக்கு போய் பார்க்கறான். அவளோட ஒய்ஃப் செத்து கிடக்குறான். இவன் ஒரு பூல எழுதி வச்சுட்டு வந்திருப்பான்ல, அதை இரும்புல செஞ்ச பூல, அந்த பூ ஒன்று சதறி கிடக்குது. அதை கையில எடுத்துட்டு இவன் பயங்கரமா அழுக ஆரம்பிச்சு ரொம்பவே சஃபகேட் ஆக ஆரம்பிச்சிருது. கரெக்டா அங்க கட் பண்ணா திரும்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவன் சின்ன வயசுல இருக்கும்போது இவங்க அம்மாக்கு இந்த ஈத்தனோட அப்பா கால் பண்ணி நீ வெளியே வா, நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறான். இவங்க அம்மாவும் நம்ம ஈத்தனை கூப்பிட்டு போறாங்க. ஆனா அப்ப யாரோ ஒருத்தன் மூஞ்சில முகமுடி போட்டு வந்து நம்ம ஈத்தனோட அம்மாவை சுட்டு தள்ளிடுறான். அப்புறம் நம்ம ஈத்தனும் மாஸ்க் கலண்டபடி அவன் ரொம்ப மூச்சு திணறிட்டு இருக்கான். இந்த ஜூடு தான் அவனோட மாஸ்கை கொடுத்து நீ உயிரோட இருக்கணும், பிரீத் பண்ணு, ஃபைட் பண்ணுன்னு சொல்லி அந்த மாஸ்கை மாட்டி விட்டுருப்பான். இப்படிதான் இந்த ஈத்தன் பொழைச்சு இந்த ஜூடு கூட வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பான். இதெல்லாம் நினைச்சு பார்க்க கரெக்டா அந்த ஜூடும் இப்ப ஃபியூச்சர்ல இருக்கான்ல அவன் ஈத்தன் கிட்ட இங்க பாரு எதையுமே நினைச்சு நீ கேர் படாத, நம்மளால காப்பாற்ற முடியும், நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈத்தனை கொஞ்சம் சமாதானப்படுத்துறான். ஈத்தனும் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுறான். அப்புறமா சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப கரெக்டா நம்ம ஜூடு இந்த உலகத்தை நம்மளால காப்பாற்ற முடியலனாலும் பரவாயில்ல நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை பேசுறான். அந்த வாக்கியத்தை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு அப்படின்னு அந்த ஈத்தன் யோசிச்சு இந்த செத்து போன எலும்பு கூட ஈத்தன் இருப்பான்ல அவங்கிட்ட இருந்து ஒரு ஆக்சி எடுத்திருப்பான். அந்த ஆக்சில இத்திருண்டுதான் பேட்டரி இருந்திருக்கும், அந்த கடைசியில இருக்கிறது மட்டும் பிளே ஆகும். அந்த பிளே பண்ணும்போது தான் இந்த வாக்கியம் கேட்டிருக்கும். அப்புறம் அந்த ஈத்தன் கண்டுபிடிக்கிறான், ஜூட் நீ தான் இதை பேசியிருக்கா, அப்ப நீ தான் என்ன கொலை பண்ண போறியா, அதுல ஒரு துப்பாக்கி சவுண்ட் வேற கேக்குது, கண்டிப்பா நீ தான் என்ன கொலை பண்ண போறா அப்படின்னு நம்ம ஜூட ரொம்பவே பயம்படுத்தி பதட்டமாக ஆரம்பிக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். நம்ம ஜூடும் கொஞ்சம் டென்ஷன் ஆகி, நீ என்னடா லூசடா வளரிட்டு இருக்க, நான் எப்படி உன கொலை பண்ணுவேன் அப்படின்னு அவன் ஒரு கன் எடுத்து பாயிண்ட் பண்றான். அந்த ஈத்தனுக்கு ரொம்பவே பயமாகுது. நீ எதுக்கு இப்ப சம்மதம் இல்லாம கன் கொண்டு வந்திருக்க, அதை கீழே போடு அப்படின்னு அவன் ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான். இது நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும் தானே, நான் வெறும் ப்ரொடெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன், நான் உன்னை எப்படி கொள்ளுவேன், அவனோட ஒரு பிரதர் மாதிரி அப்படின்னு நம்ம ஜூட் ஈத்தன் கிட்ட பேசி அவனுக்கு புரிய வச்சு ஓரளவுக்கு சமாதானமும் படுத்துறான். சரின்னா அவங்க ரெண்டு பேருமே அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை சரி பண்றதுக்காக போறாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த நியூக்ளியர் பிளான்ட்டை எப்படியோ சரி பண்ணிட்டு திரும்பவும் அந்த டைம் மிஷின் இருந்துச்சுல அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப அந்த டைம் மிஷின் திரும்ப ஒர்க் ஆக ஆரம்பிச்சு இன்னும் 3 மணி நேரத்துல இந்த டைம் மிஷின் லான்ச் ஆயிரும், போர்ட்டல் ஓபன் ஆயிரும் அப்படின்னு மெசேஜ் கவுண்டர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா அந்த ஜூடு கிட்ட இந்த ஈத்தனும் இந்த மாதிரி எனக்கு டவுட்டா இருக்கு, எத்தனையோ பேர் இருக்க, எதுக்கு ஒன்னு அனுப்புனாங்க அப்படின்னு அந்த ஜூடு கிட்ட கேட்க, நான் தான் உன்னோட பிரதர் மாதிரி நானே தான் வந்தேன் அப்படின்னு அந்த ஜூடு சொல்றான். அப்புறமா சரி அப்படின்னு அவன் கொஞ்சமா வெளியே வர அந்த எலும்பு கூடு கிட்ட இருந்து ஒரு வாட்ச் எடுத்திருப்பான்ல, அது பச்சை கடல்ல இருந்திருக்கும். இப்போ இவன் கையில இருக்கிற வாட்சும் பச்சை கடல்ல தான் இருந்திருக்கும். அப்புறம் தான் இவனுக்கு புரியுது, இந்த ஃபியூச்சரை நம்மளால மாத்தவே முடியாது, இது எல்லாமே ஆல்ரெடி நடக்கணும்னு பதிவாயிருக்கு, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு, நம்ம இதை மாத்தணும்னு நினைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு அவன் அந்த ஜூடு கிட்ட சொல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நம்ம இந்த போர்ட்டல் ஓபன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போகணும் அப்படின்னு அதையவே அவன் பேசிட்டு இருக்கிறான். அப்புறமா நம்ம ஈத்தனும் அந்த மிஷின் ஒன்று இருக்கும்ல, அதை ஆப்ரேட் பண்ணி திரும்பவும் அந்த பாஸ்ட் எல்லாம் இவன் பார்த்துட்டு இருந்தான்ல அவங்க அப்பாவோடதெல்லாம், அதை திரும்பவும் பிளே பண்ணணும் அப்படின்னு அவன் அதை பிளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஜூடும் இதெல்லாம் நீ பார்க்க கூடாதுடா, இதை பார்க்கறது ரொம்பவே தப்பு, நீ ரொம்ப எமோஷனல் ஆயிருவா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி பவர் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு அந்த சைடு போய் எதையோ உடைக்க ட்ரை பண்ண. ஆனா நம்ம ஈத்தன் ரொம்ப உஷாரா அவன் அந்த ரூம்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு அந்த பாஸ்ட பிளே பண்றான். அப்போ அவங்க அப்பாவோட ஃபேஸ் ஒன்று தெரியுது. அவங்க அப்பாவும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஈத்தன், நான் உன்னவே ரொம்பவே லவ் பண்ணேன், நீ என்னை பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன், இப்போ நீ என்னை பார்த்துட்டு இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேச ஈத்தனுக்கு கண்ணே கலங்குது. அப்புறமா திரும்பவும் அந்த லேப்ல நடந்ததெல்லாம் காட்டுறாங்க. அப்போ அந்த ரெஜினான்னு அந்த பாஸ் இருப்பாள், அவ வந்து நம்ம ஈத்தன் கிட்ட இந்த டைம் மிஷின் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்க, ஆமா ஒர்க் ஆகுது, ஆனா அவங்க திரும்பி ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அவங்க எதுக்கு என்னோட பையனை கேட்கறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஈத்தனோட அப்பா அந்த ரெஜினா கிட்ட சொல்ல, அந்த ரெஜினா திடீர்னு இது ஒர்க் ஆகுமா ஆகாதா, நம்ம இந்த போர்ட்டல் ஓபன் ஆனா எல்லாருமே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல, அந்த ஈத்தனோட அப்பாவும் என்ன சில பேர் மட்டும் தானே நீங்க தேர்ந்தெடுத்து வச்சிருப்பீங்க அப்படின்னு அந்த ரெஜினா கிட்ட சொல்றான். அந்த ரெஜினாவும் டக்குன்னு, ஆமா இந்த உலகம் அழிஞ்சேதான் தீரணும், புது உலகம் பிறக்கணும், அப்பதான் நம்ம ஹியூமன்ஸை காப்பாற்ற முடியும், நம்மள சில பேர் மட்டும் இந்த டைம் மிஷின் யூஸ் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிடலாம், இந்த ஃபியூச்சர் ரொம்பவே செல்வ செழிப்பா தான் இருக்கும், இந்த உலகத்துக்கு ஒரு பிரேக் தேவை, அப்பதான் மரம் செடி கொடிகள் எல்லாமே திரும்ப வளர ஆரம்பிக்கும், இப்ப இருக்கிற இந்த உலகம் அழியணும், ஆனா நம்ம மட்டும் சேஃபா போயிடலாம் அப்படின்னு அந்த ஈத்தனோட அப்பா கிட்ட சொல்ல, அந்த ஈத்தனோட அப்பாவுக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா இங்க வாழ்ற எல்லா மக்களையும் இவங்க சாகடிச்சுட்டு சில பேர் செலக்டிவா அந்த ஃபியூச்சருக்கு கூட்டிட்டு போகிறதுக்காக தான் பிளான் பண்றாங்க. அதனாலதான் இவங்க அந்த ஈத்தனையும் இங்க அனுப்பியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஈத்தன் தெரிய வர அப்போ அந்த பிளாஷ்பேக்ல கரெக்டா அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி உங்களால இது முடியுமா முடியாதா அப்படின்னு அந்த ரெஜினா கேட்கறா. அவங்க அப்பாவும் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அந்த ரெஜினாவும் செம கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா ரொம்பவே கூலா, இது என்னோட பையனோட டிஎன்ஏவோட நான் மேட்ச் பண்ணியிருக்கேன், அவன் தான் மட்டும்தான் இதை ஓபன் பண்ண முடியும், உங்களுக்கு என்னோட பையன் தேவை அப்படின்னு சொல்லல, சரி நான் உங்க பையனை மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு கன் எடுத்து நம்ம ஈத்தனோட அப்பாவையும் கொண்டுறாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஈத்தனோட அப்பா அவங்க அம்மாவை அவங்க பையனை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த சீனை காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் அந்த பையனை கூட்டிட்டு வரும்போது சில பேர் அவங்கள ரவுண்டு கட்டுறாங்க. அப்ப கரெக்டா ஒருத்தன் கன் எடுத்து டைரக்டா அவங்க அம்மாவை சுடுறான். அது யாருன்னு பார்த்தா இந்த ஜூடு தான். இந்த ஜூடு தான் அந்த ரெஜினா கூட நின்றுட்டு இருந்திருப்பான். அந்த ரெஜினா தான் இவளுக்கு ஆர்டர் போட்டிருப்பான், இந்த மாதிரி அவங்க அம்மாவை கொண்டு அந்த பையனை மட்டும் நீ உயிரோட அவன் உன் பேச்ச கேட்கற மாதிரி வை அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஈத்தனுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அப்ப கரெக்டா ஜூடும் வெளியே வந்துடுறான். நீ எங்க அம்மாவை கொன்னியா, நீ ஏன் என்ன இப்படி ஏமாத்துனா அப்படின்னு ரொம்பவே அழுகிறான். அப்புறமா திரும்ப அந்த பழைய ஆக்சி இருக்கும்ல, அதான் அந்த எலும்பு கொடுக்கிட்டு இருந்த எடுத்த ஆக்சி, அதோட பேட்டரியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது ஆக்சியில் இருக்கிறத போடுறான். அப்பதான் அந்த வீடியோ ஒன்று பிளே ஆகுது. இந்த ஜூடு தான் ஈத்தன் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அவனை கண்ணை வச்சு தலையிலேயே ஷூட் பண்றான். இது எல்லாமே ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள், இது எல்லாமே ஆல்ரெடி பதிவாயிருக்கு, இந்த மாதிரி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அப்புறமா இதெல்லாம் தெரிஞ்சிட ஜூடு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். நான் உன்னை கொல்ல மாட்டேன்டா, நான் உன்னை பிரதர், நான் உன்னை சேஃப்டி படுத்ததான் பார்ப்பேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றான். ஆனா ஈத்தன் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்புறமா ஜூடு அவனோட கண்ட்ரோல் இருந்து, நீ இப்ப சாகதான் போற, நீ என்கிட்ட ஃபைட் பண்ணி என்கிட்ட ஃபைட் பண்ணு அப்படின்னு அவனோட கண்ணை எடுத்து நம்ம ஈத்தன் தலையிலே வைக்கிறான். என்ன ப்ளீஸ் என்ன கொன்றாதா அப்படின்னு நம்ம ஜூடு கிட்ட நம்ம ஈத்தன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்புறமா அந்த ஈத்தனும், இந்த ஃபியூச்சரை நம்மளால மாத்த முடியாது, ஆனா இப்ப நினைச்சா என்னால முடியும், நான் உன்னை சாகடிக்காமட்டா கண்டிப்பா இந்த ஃபியூச்சர் மாறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈத்தனை அவன் கொலை பண்ணாம அந்த ஃபியூச்சரை அப்படியே மாத்தி அவனே சுட்டுட்டு அந்த ஜூடு செத்து போயிடுறான். அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் இந்த பிரசன்ட்ல 2047 வருஷத்தை காட்டுறாங்க. இங்க அந்த ரெஜினாவும் அங்க சில செலக்டிவான பர்சன்ஸ் நின்று இருக்காங்க.
நம்ம இப்போ எல்லாருமே ஒரு புது உலகத்துக்குள்ள போறோம். ஒரே ஷாட் தான், நம்ம டைரக்டா இதுக்குள்ள டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிடுவோம். இந்த உலகம் ஃபுல்லா அழிய போது, நம்ம புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம், நம்ம ஹியூமன்ஸை நம்ம தான் வாழ வைக்க போறோம் அப்படின்னு பயங்கரமா வசனம்லாம் பேசிட்டு கியூ கட்டி அந்த டைம் டிராவல் போறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ வேண்டுங்கிறது எல்லாமே அந்த ஈத்தன் அந்த சைடு இருந்து போர்ட்டலை ஓபன் பண்ண வேண்டியது மட்டும்தான். ஆனா இந்த பக்கம் தான் எல்லாமே மாறிடுச்சு. ஈத்தனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துருச்சு. அதனால அவன் என்ன பண்றான், அந்த போர்ட்டலை ஓபன் ஆகாம அதை கேன்சல் பண்ணிடுறான். அதனால பிரசன்ட்ல அந்த போர்ட்டல் ரிசீவ் ஆகிறதுக்கு கேன்சல் ஆயிருது. இதை பார்த்தோன்னே அந்த ரெஜினாக்கு ஷாக்கு. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஈத்தன் என்ன பண்ணலாம், எப்படியோ இந்த உலகத்தை அழிய விடாம நம்ம காப்பாற்றணும், நம்ம அந்த பக்கமா போகவும் முடியாது, என்ன பண்றது, ஒரே சான்ஸ் தான் இருக்கு அப்படின்னு அவன் ரொம்பவே மண்டையை குழப்பி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்புறமா அவன் என்ன பண்றான்னா, சில மரத்தை எல்லாம் வெட்டி ஒரு மிஷின் மாதிரி இருக்கு, அது மூலமா கொண்டு வந்து அந்த டைம் டிராவல் மிஷின்ல 2047 வருஷத்துக்கு அந்த குரோனி லேப்ல இருக்கிற அந்த டைம் டிராவல் மிஷினுக்கு மரத்தை எல்லாம் சென்ட் பண்ணிடுறான். ஈத்தன் இந்த ஃபியூச்சர்லயே ஸ்டக் ஆயிடுறான். இனி டைம் டிராவல் பண்ணி போகவும் முடியாது, ஏன்னா ஒரே ஒரு வாட்டி தான் அந்த போர்ட்டல் ஓபன் ஆகும். அதனால இவன் ஃபியூச்சர்ல இருந்துட்டு மரத்தை எல்லாம் அந்த சைடு அனுப்ப அந்த 2047 வருஷத்துல இது ரொம்ப பெரிய நியூஸ் ஆயிடுது. ஏன்னா இவங்களால டைம் டிராவல் பண்ணி போக முடியல, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவங்க கம்பெனில மரத்தை இத்தனை நாள் ஒளிச்சு வச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு புகார் போட்டு இந்த கம்பெனியை பேனும் பண்ணிடுறாங்க. இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. நம்ம ஹியூமன் கைண்ட் இனி அழிய போறது கிடையாது, நம்மளுக்கு மரங்கள் கிடைச்சிருச்சு, நம்ம ஹியூமன்ஸ் இனி வாழ போறோம் அப்படின்னு ஒரு பெரிய நியூஸ் போகுது. அப்ப கரெக்டா அந்த ஈத்தனோட ஒய்ஃப் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு டப்பாவை கொடுத்துட்டு போறாங்க. அதுல இவளோட பேர் எழுதி உள்ள பார்த்தா ஒரு ஃபிளவர் ஒன்னு இருக்கு. அது அந்த ஈத்தன் தான் ஃபியூச்சர்ல இருந்து சென்ட் பண்ணிருப்பான். அப்படியே திரும்பவும் அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஈத்தனை ஃபியூச்சர்ல காட்டுறாங்க. அவன் வேகமா ஓடி போய் டைரக்டா எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அவனோட எலும்பு கூடி இல்ல. இவனுக்கு இப்பவே தெரிஞ்சு போச்சு எப்படி அந்த ஃபியூச்சர் மாறிடுச்சு அப்படின்னு. அவனோட சிட்டி எப்படி இருக்குன்னு வேகமா ஓடி போய் பாக்குறான். அந்த சிட்டி ஃபுல்லாவே செல்வ செழிப்போட ரொம்பவே செமையா மரங்கள்லாம் வந்து அங்க மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இல்ல நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல்டா பாத்தீங்கன்னா தெரியும். ஈத்தனை பாஸ்ட் வந்து ஃபியூச்சருக்கு கியூர் கண்டுபிடிக்க அனுப்புறாங்க. ஆனா சொல்ல போனா அங்க கியூரே இல்ல, அந்த ஃபியூச்சர் எல்லாமே பாஸ்ட் மூலமா செட் ஆனது தான். பாஸ்ட்ல அந்த விஷயங்கள்லாம் நடந்தா மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ஆனா அதை யாருனாலையுமே மாத்த முடியாது. அப்போதான் கரெக்டா இந்த பிளான போடுறாங்க. என்னன்னா அந்த ரெஜினான்னு ஒருத்தி இருப்பாள்ல, அவ இந்த ஈத்தன் அனுப்பி போர்ட்டல் ஓபன் பண்ணி சில குறிப்பிட்ட மக்களை மட்டும் அந்த ஃபியூச்சருக்கு கூட்டிட்டு போயிடலாம். அப்போ மனுஷங்க அழிய மாட்டாங்க, மற்ற மனுஷங்களை எப்படியோ நாசமா போட்டோம் அப்படிங்கிற ஒரு பிளான். ஆனா இதெல்லாம் நம்ம ஈத்தனுக்கு தெரிஞ்சு அவன் இந்த பிளானை சுத்தமா மாத்தி இவன் என்ன பண்றான், அந்த டைம் டிராவல் மிஷின் யூஸ் பண்ணி ஒரு வாட்டி தான் போக முடியும். இருந்தாலும் அவன் போகாம சில மரத்தையெல்லாம் அனுப்பிடுறான். அந்த மரம் பாஸ்டுக்கு போயிடுது. இப்போ பாஸ்ட்ல அந்த மரங்கள்லாம் இருக்கிறதுனால ஹியூமன்ஸ் எல்லாருமே வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதனால 2467 வருஷம் வரையுமே ஹியூமன்ஸ் யாருமே அழியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் பாஸ்ட்ல ஆல்ரெடி மரத்தை அனுப்பியிருப்பான், அந்த ஹியூமன்ஸை சேவ் பண்ணியிருப்பான். அப்போ இவன் ஃபர்ஸ்ட் பார்த்திருப்பான்ல அந்த சிட்டியை அழிஞ்சு எல்லாம் எலும்பு கூட கிடக்கிற மாதிரி. ஆனா இப்ப அவன் பார்க்கும்போது அது செல்வ செழிப்போட ரொம்பவே மக்கள் வாழ்ற ஒரு ஊரா இருக்குது. இதை பார்த்து இவன் சந்தோஷப்படுற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ இது உங்களுக்கு ரொம்பவே தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன். இதுக்கு நீங்க தர வேண்டியது எல்லாமே உங்களோட சப்போர்ட் மட்டும் தான். மறக்காம நம்ம டாக்கிங் டைம்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.